வணக்கம் பாலாஜி. சேலம் அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் 2000க்கும் மேற்பட்ட நோயாளிகள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். சேலம் மாவட்டம் மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ஈரோடு, தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பலரும் மேல் சிகிச்சைக்காக இந்த அரசு மருத்துவமனைக்கு தான் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை செய்து கொண்ட நோயாளி ஒருவரிடம் ஸ்ட்ரெச்சரை தள்ளி செல்வதற்காக 500 ரூபாய் லஞ்சம் வாங்கும் வீடியோ தற்பொழுது வெளியாகியுள்ளது. நோயாளியை லிப்டில் வைத்து அவர்களின் உறவினர்களிடம் 500 ரூபாய் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் பணியாளர் வாங்கும் காட்சி தற்பொழுது வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஊழியர் தங்கராஜிடம் மருத்துவமனை நிர்வாகம் விசாரணை நடத்தி வருவதாகவும், விசாரணைக்கு பின்னர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சேலம் அரசு மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பின்னர் லஞ்சம் எங்கும் இல்லை என்று முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஆளும் கட்சியினரும் கூறி வரும் நிலையில் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளின் உறவினரிடம் லஞ்சம் கேட்டு பெறுவது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது மட்டுமில்லாமல் அரசு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் ஆகி செல்லும் ஒவ்வொரு நோயாளியிடமும் 200 ரூபாய் பெற்றுக் கொண்டுதான் வெளியில் அனுப்பும் ஒரு தகவலும் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஒவ்வொருவரும் 200 ரூபாய் கொடுத்தால் மட்டுமே அந்த டிஸ்சார்ஜுக்கான அந்த சம்மரி சீட்டும் வழங்குவதாகவும் ஒரு தகவல் வெளியாகி உள்ளது பாலாஜி.